ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என் கூட அறிமுகமே தேவையில்ல. எல்லாருமே நெறைய கமெண்ட்ல போட்டுட்ருக்கீங்க. அவரோட பேர் எக்கச்சக்கமா. ஹரி பிரதர் வெல்கம். தேங்க் யூ. எஸ் இந்த ஆக்ஷன் ஒவ்வொரு டீமை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது 2024 சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஷாருக் கான் ஒரு பக்கம் டீமை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. யார் யார் ரீடைன் பண்ணான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ சுனில் நரேன் ஆகட்டும், ரிங்கு சிங் ஆகட்டும், ரசல் ஆகட்டும், வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், செம பிக்கு தான் இதெல்லாம். ரமன்தீப் சிங்கும் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது அவங்களோட பிளான் என்னவா இருக்க போகுது? பிகாஸ் இங்கே ஒரு விக்கெட் கீப்பர் கிடையாது அண்ட் கேப்டனுமே ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உங்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்துட்டு ஃபில் சால்ட்டா உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஓகே. இதுக்கு முன்னாடி ஆடின மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீப்பர் அவரை வந்துட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிப்பாக ஆப்ஷன் உங்களுக்கு. கேப்டன்ஷிப் மெட்டீரியல் ஆமாம். இப்போ அவங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க வந்துட்டு லெஃப்ட் அவுட் பண்ணிட்டதுனால ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸில் யாரும் வந்துட்டு கேப்டனாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணல நம்ம. கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக அதனால் அவங்க வந்துட்டு ஒரு புது கேப்டன் தான் அவங்க வந்துட்டு போவாங்க. பர்ஸ் வேல்யூ வந்துட்டு ஒரு டீசென்ட் வேல்யூ 51 தான் கையில் வச்சிருக்காங்க. 51 வந்துட்டு வச்சிருக்காங்க. ஒரு டீசென்ட் வேல்யூன்னு நம்ம சொல்லலாம். எதனால டீசென்ட்னு சொல்கிறோன்னா அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மேட்ச் ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸை ஆல் 14 மேட்சஸ் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். மெயின் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு யார் விளையாட போகிறாங்க அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்குது. கண்டிப்பாக அந்த ஸ்பின்னர்ஸில் ஒருத்தர் வந்துட்டு பேட்டிங் ஆல்ரவுண்டராக அவங்களுக்கு இருக்காரு. ஓப்பனிங் பிளேயர் சுனில் நரேன் டெஃபினெட்லி மேட்ச் ஒரு 4 ஓவர்ஸ் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி அவங்க ஒரு பக்கம் இருக்காரு. அண்ட் தென் ரமன்தீப் சிங்கை வந்துட்டு அவங்க டெஃபினட்டாகவே ஆட வைக்கலாம். ரமன்தீப் சிங் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத இப்போ அவர் கிடைச்ச லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் அவர் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரும் வந்துட்டு ஒரு டீசெண்டாக ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலர். அவர் நல்ல ஃபினிஷிங் ரோல் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். ஸோ இப்போ இவங்க இப்போ யாரை எடுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய டாப் ஆர்டர் இப்போ சுனில் நரேன் கூட வந்துட்டு யாரை ஓப்பன் பண்ண போகிறா அதுதான் வந்துட்டு இப்போ ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின். சூப்பர். அது வந்துட்டு ஆல்ரெடி அவங்களுடைய செட்டப்பில் இருந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா அப்படி இல்லைனா வந்துட்டு சால்ட் இல்லைனா வேற யார் பக்கம் அவங்களுடைய கோரே வந்துட்டு திரும்ப அவங்க ரீடைன் பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ண சாம்பியன் டீம். அதை மட்டும் ஸ்ரேயஸ் ஐயரை தவிர்த்து வேற எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயரை தவிர்த்து வேற அவங்களுடைய டீம்ல இருந்த பிளேயர்ஸே அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மெகா ஆக்ஷன்ல எடுக்க சால்ட்டை தவிர விட்டாங்கன்னா வேற யார் பக்கம் ஃபோக்கஸ் போகலாம்? மேபி சால்ட்டை தவிர விட்டாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் பிளேயர்லேயே கூட வந்து உங்களுக்கு இஷான் கிஷன் உங்களுக்கு ஓப்பனர் அண்ட் தென் வந்துட்டு கீப்பிங் ஆப்ஷனும் கூட உங்களுக்கு இஷான் கிஷன் அவர் குருபாஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவரும் வந்துட்டு உங்களுக்கு கீப்பர். குருபாஸ் ஆல்ரெடி இந்த செட்டப்ல இருந்திருக்காருன்னு உங்களுக்கு இருந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு குருபாஸ்க்கும் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு ரகுவன்சி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 50 அடிச்சாரு எஸ்ஆர்ஹெச் கூட. ஸோ உங்களுக்கு அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்ல அவங்க கரெக்டா ஒரு பிளானோட அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல திரும்ப வந்துட்டு ஒரு மேட்ச் வின்னிங் டீமை வந்துட்டு அவங்க ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக. ஏன்னா பவுலிங் யூனிட் நல்லா தான் இருக்குது. ஒரு பக்கம் ஆந்திரா ரசில் ஒரு பக்கம் பண்ணலாம். அண்ட் நரேன் ஒரு பக்கம், சக்கரவர்த்தி ஒரு பக்கம் பாருங்கள் கட்டி போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேற இன்னொரு பவுலர் மேலே போனால் நல்லது. அப்படி போனால் அந்த பவுலர்ஸ் பக்கம் யாராக இருக்கலாம்? அவங்ககிட்ட இருக்கிற இந்த வேல்யூ வச்சு நம்ம பார்க்கும்போது இவங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நான் 3 வருஷத்துக்குன்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரசலையும் நரேனுமே வந்துட்டு திரும்ப ரிட்டைன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்துட்டு ஆண்டர்சன் அவங்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபாரின் பவுலர் வெறும் இந்த கரண்ட் இயர் நம்ம வந்துட்டு திரும்ப வந்துட்டு டிஃபெண்டிங் சாம்பியன் நம்ம வந்துட்டு ட்ராஃபியை நம்ம ரீடைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் போனாங்க. கண்டிப்பாக ஆண்டர்சன் போவாங்க. அந்த மாதிரி அவங்க ஓகே. ஷமி ஒரு பக்கம் போகலான்னு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதர்வைஸ் என்னோட ப்ரிடிக்ஷனுமே அதான், ஷமி போனால் நல்லது. ஏன்னா இப்போ ரஞ்சில கூட பெங்கால் தான் ஆடிட்டு இருக்காரு. மேபி ஷமி வந்துட்டு இப்போ இந்த ரஞ்சில அவர் காமிச்ச இந்த ஒரு ஃபார்ம் பொறுத்து நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக வந்துட்டு ஷமிலாம் வந்துட்டு ஒரு 10 crore கிட்ட உங்களுக்கு போயிடுவார். ஏன்னா வந்துட்டு இந்தியன் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு போட தெரிஞ்ச ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர் வந்துட்டு எல்லா டீமும் வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷமி வந்துட்டு கேகேஆருடைய பட்ஜெட்டுக்கு ஃபிட் ஆவாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே. பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஓகே அப்படி எப்படி தேடிடுவாங்க. கொஞ்சம் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்காக, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஜோன் ஆகலாம். ஸோ அதான் சால்ட்டு அண்ட் இஷான் கிஷன்லாம் சமர்ப்பிக்கா சொன்னீங்க. இதை தவிர்த்து வேற யாராவது மிடில் ஆர்டர் ஆடுறதுக்கு யாராவது கொண்டு வரலாமா? லிவிங்ஸ்டன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு லெக் ஸ்பின்னும் உங்களுக்கு போடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் எத்தனை ஆல்ரவுண்டர் அந்த டீமுக்குள்ள நீங்கள் வச்சிருப்பீங்க? இல்லை இப்போ கிரிக்கெட்டே வந்து இப்போ எப்படி மாறிக்கிட்டு வருது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு மல்டி டைமென்ஷன் பிளேயர்ஸ் தான் வந்துட்டு டீம்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லிவிங்ஸ்டன் வந்துட்டு ஒரு
கம்ப்ளீட் ஒரு ஸ்பின்னர்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆமா. பட் ஒரு 20-20 ஃபார்மேட்டுக்கு ஒரு 4 ஓவர் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி மேஜிக் ஏதாவது கிரியேட் பண்ணி விடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் தான். ஆமா. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு பவுலரே வந்துட்டு மேட்ச்க்கு ஒரு 50 ரன் உங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேட்டிங் எபிலிட்டியா இருந்துச்சுன்னா அந்த டீமுக்கு ஒரு அடிஷனல் உங்களுக்கு பூஸ்டப் தானே உங்களுக்கு. ஓகே, கேகேஆர் மேக்ஸிக்கு போக மாட்டாங்களா? மேக்ஸ்வெலுக்கு வந்துட்டு கேகேஆர் போவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா மேக்ஸ்வெல் உடைய பொட்டன்ஷியலாக உங்களுக்கு ஃபினிஷிங் ரோலுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு இருக்காங்க. ரசல் ஆடுறதுக்கு உங்களுக்கு இருக்காரு. ஸோ அவங்க ஃபினிஷருக்கு மேலே அவங்களுடைய டாப் ஆர்டர் தான் அவங்க வந்துட்டு இது பண்ணுறது ஃபிட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஓகே, இதை தவிர்த்து டாப் ஆர்டருக்குள்ள உள்ள கொண்டு வரது மேபி இப்போ ஒரு விஷயம் கூட போயிருக்கு. நிதிஷ் ராணாவே ஒரு கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து எகைன் வந்து ஒரு பிளேயராக டாப் ஆர்டர் ஆட விட்டுட்டு அண்ட் கேப்டன் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. நிதிஷ் ராணா வந்துட்டு திரும்ப கேப்டனாக கொண்டு வரதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி அந்த செட்டப்ல இருந்த ஒரு பிளேயர் அங்கிருந்து நிறைய நல்ல மேட்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காரு. ஸோ நிதிஷ் ராணா வந்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் கேட்குறேன். ஏன்னா வெங்கடேஷ் ஐயருமே ஒரு 3 வருஷமா 4 வருஷம் கிட்டத்தட்ட ஆடிட்டு இருக்காரு கேட்காரு. பட் 4 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆடிட்டு இருக்காரு. இப்போ அவரையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கோடி வரைக்கும் போய் எடுப்பாங்களா இல்லை ஓகே சொல்லி? ஆக்சுவலாக வெங்கடேஷ் ஐயருக்கான பட்ஜெட் இவங்க கிட்ட இருக்காது. வெங்கடேஷ் ஐயர்லாம் வந்துட்டு 10+ கண்டிப்பாக இந்த ஆப்ஷனில் வந்துட்டு போயிடுவாரு அப்படின்றது இருக்கிறதுனால வெங்கடேஷ் ஐயர்கிட்டலாம் வந்துட்டு கேகேஆர் கிட்ட இருக்கிற பர்ஸ் வேல்யூக்கும் அவங்க வந்துட்டு அவரை போயிட்டு ரீச் பண்ண மாட்டாங்க. ஓ, அதான் தெரிஞ்சுதான் அவரை ட்ராப் பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணுவாங்க. எப்படி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 8 crore 7 crore அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு போய் பிச் பண்ணுவாங்க. டெஃபினட்டா வந்துட்டு தெரியும் இவங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர்லாம் வந்துட்டு ஒரு 10 crore + போகக்கூடிய ஒரு பிளேயர். அதனால வந்து வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே, அதாவது எந்த அளவுக்கு கம்மியா பிளேயர்ஸ் ரேட்ல கிடைச்சாலும் அவங்களுடைய பிளேயர் அவங்களே ரிட்டைன் பண்ணி வச்சுட்டு அந்த கோர் டீமை கொண்டு வந்துருவாங்க. என்னதான் நம்ம வந்து கேகேஆர் வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் பிளேயர்ஸ் லிஸ்ட்டா பயங்கரமா எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. ஆக்ஷன் ஓரளவுக்கு செயல்படுவாங்க. ஆனா என்னதான் செயல்பட்டாலுமே ஒரு கேப்டனுக்கு இவங்க கண்டிப்பா ஒரு குறி வச்சு தான் ஆகணும். இப்போ அந்த கேப்டன் மெட்டீரியல் வெளில இருக்கிறது ஆப்வியஸ்லி இவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஸ்மித் ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஸ்மித் இருக்காரு, கேன் வில்லியம்சன் இருக்காரு, ஃபேப் டுப்ளசி இருக்காரு. இவங்க 3 பேரை வந்துட்டு யாருன்னா ஒருத்தவங்கள அவங்க போய் அவங்கள வந்து கேப்டனா பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சூப்பர். இதுல கேன் வில்லியம்சன் எனக்கு என்னமோ இவங்களோட செட்டப்க்கு வந்துட்டு கரெக்டா ஃபிட் ஆவாரோ அப்படின்ற. ஓகே, எஸ்ஆர்ஹெச்ல கேப்டனா பார்த்தோம், எகைன் வந்து கேகேஆர்லயும் கேப்டனா பார்க்கலான்றீங்க. கேன் வில்லியம்சனுடைய பெரிய பிரச்சனை திரும்ப ஐபிஎல் வரும்போது என்ன அப்படின்னா அவரோட இன்ஜரி ஃபேக்டர் தான். அவர் வந்துட்டு டீமு கூட டிராவல் பண்றாரு, டக் அவுட்ல இருக்காரு. ஆனா கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு டக் அவுட்ல வச்சு என்ன பண்ண போறாங்க? நல்ல கேள்விங்க இது உண்மையாவே. அவர் வந்துட்டு பிளேயிங் 11ல அவர் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கேகேஆர் வந்துட்டு கேன் வில்லியம்சனுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் உட்கார வைக்கிறதுலாம் பார்க்குறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் அதர்வைஸ் வந்து சூப்பர். இந்த மேபி கேப்டன் ஆனால் இவங்க தான் ஆவாங்க அண்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட் இப்படி தான் இருக்கப்போன்னு இருக்கும். கேகேஆர் ஆல்ரெடி அவங்க பிளேயர்ஸை நல்லா தான் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு டாப் ஆர்டர் பிளேயர் தான் தேவை. இந்த ஆக்ஷனில் அந்த டாப் ஆர்டர் பிளேயருக்காக தான் மோத போகிறாங்க. கண்டிப்பாக தெரியுது யார் யாரை தட்டி தூக்க போகிறாங்க அண்ட் அவங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் லக் அமைய போகுதுன்றது ஆக்ஷனில் பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய கீ பிளேயர் கேகேஆருக்கு யாராக இருக்கும், யாரை அடித்து தூக்க போகிறாங்க? கேன் வில்லியம்சன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். கேன் வில்லியம்சன் எதனால கீ பிளேயர் அப்படின்னா ஒரு பைண்ட் பண்ணுவார். ஒரு மிடில் ஆர்டரில் வந்துட்டு அவர் வந்தார் அப்படின்னா அவரை சுற்றி மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு குயிக்காக ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியல், ஒரு காமான ஒரு கேப்டன். இப்போ கேகேஆருக்கு ரொம்ப முக்கியம் தேவைப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேப்டன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்துட்டு கேன் வில்லியம்சனாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எஸ், இதுக்கு முன்னாடியும் வந்து காமான கேப்டன்ஸ் தான் கப் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒன்று கௌதம் கம்பீர், அதாவது சிரிக்காமே இருக்கிறத சொல்கிறேன். அந்த காமனாக அந்த விஷயத்தில் வந்துடாதீங்க. 2 கப்பு அண்ட் சுரேஷ் ஐயர் அந்த லிஸ்ட்டில் இப்போ கேன் வில்லியம்சன் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ டெஃபினட்டாக வெயிட் பண்ணுவோம் கேகேஆர் குறி வைக்க போகிற அந்த பிளேயர் யாருன்றத. ஓகே தலைவா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தலைவா. தேங்க்யூ.